நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செஞ்ச ஒரு தரமான சம்பவம் இப்போ ஐயோ அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். இது மட்டும் இல்லாம ட்ரம்ப்னால இந்தியாவுக்கு இப்போ ராஜ யோகம் அடிச்சிருக்கு நண்பர்களே. இதை கண்டுதான் இப்போ கடுப்புல இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலையும், அதே போல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா தூண்டி விட்டு கொம்பு சீவி விட்டு பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராக பேச விட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு மிரட்டல் ஒன்று கொடுத்திருக்கு. இதுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை உடனடியாக திருப்பி அடிச்சிருக்காங்க. உனக்கு மட்டுமல்ல, உன்னை சீண்டி விடுறவனுக்கும் இதான் கதி அப்படின்னு சொல்லி கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரம்ப்புடைய அதிரடியான வரிகளுக்கு அப்புறம் பிரிக்ஸ் நாட்டு தலைவர்கள் வழக்கத்தை காட்டிலும் அதிகமான ஆலோசனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் இந்த மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஸ்கோ மாநாட்டுக்காக சீனா செல்ல இருக்கிறாரு. இந்த பயணத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். இதே வேளையில் பல முக்கிய காரணங்களுக்காக இந்திய அரசு சீன நிறுவனங்களுக்கு விதித்த கட்டுப்பாடுகளை தளர்த்திட்டு வருவது மூலம் இந்த சந்திப்பு மிகவும் சிறப்பானதாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக பிரச்சனையில சீனா இந்தியாவுக்கு ஆதரவாக பேசிட்டு வரும். அதே வேளையில ட்ரம்ப்புடைய நிர்வாகம் சீனா மீதான வரி விதிப்புக்கு தயாராகிட்டு வருது. இதனால் இந்த எஸ்சிஓ மாநாடு இந்தியா சீனா மத்தியிலான நட்புறவுல புதிய பாதையை வகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுல சமீபத்தில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் இந்திய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கும் சீன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சிகளுக்கு மத்திய அரசு அடுத்தடுத்து அனுமதி அளிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவுது. மேலும் நம்முடைய மத்திய அரசு தன்னுடைய கடுமையான கட்டுப்பாடுகளை தளர்த்தி அனுமதிகளை எளிதாக்கும் வகையில பல வழிமுறைகளை மாற்றுவாங்க அப்படின்னு தொழில்துறை வட்டாரங்கள் மற்றும் நிபுணர்கள் சொல்றாங்க. எப்படி எம்ஜி மோட்டார்ஸ் விஷயத்தில் ஜேஎஸ்டபிள்யூ குழுமம் மற்றும் சீனாவுடைய எஸ்ஏஐசி மத்தியிலான பங்கு விற்பனைக்கு அனுமதி அளித்ததோ, அதே போல தற்போது எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறைக்கு வழிவகை செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தியாளர்களுக்கும் சீன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் மத்தியிலான கூட்டு முயற்சிகள் அதிகமாக தற்போது பிசிபி, டிஸ்பிளே மாடியூல், கேமரா துணை அமைப்புகள் மற்றும் பேட்டரிகள் போன்ற பிரிவுகளில் நடக்குது. இந்த கூட்டணி முயற்சிகள் இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கு மிகவும் அவசியமானவை அப்படின்னு சந்தை நிபுணர்கள் சொல்றாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில் 2 நாட்டு ராணுவ அதிகாரிகள் மோதிக்கொண்டதை அடுத்து நம்முடைய மத்திய அரசு 2020ஆம் ஆண்டு அந்நிய நேரடி முதலீட்டு கொள்கையில் திருத்தம் செஞ்சாங்க. இந்த திருத்தத்தின்படி இந்தியா தன்னுடைய நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் தேர்ந்து வரும் முதலீடுகளுக்கு அரசு அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாக இந்தியா பல வருடங்களாக சீன முதலீடுகளுக்கு தடை விதிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறை வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னா சீனாவுடைய நிறுவனங்கள் நமக்கு அவசியம் அப்படிங்கிற நிலை வந்திருக்கு. இதனால பல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்கள் சீன நிறுவனங்களுடனான கூட்டணி, சீன நிறுவனங்களுடைய தொழில்நுட்ப பகிர்வு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்பந்தங்களை நம்முடைய மத்திய அரசு ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் சீன முதலீடுகள் மற்றும் கூட்டணி முயற்சிகளில் தொழில்நுட்ப பகிர்வை முக்கியமானதாக வலியுறுத்துறாங்க. இந்த நிலையில தான் மத்திய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்தியாவுடைய உற்பத்தி இலக்குகளுக்கும் புதிய திட்டத்துடைய வெற்றிக்கும் சில சீன முதலீடுகள் அத்தியாவசியமானவை அப்படின்னு கருதுறாங்க. அந்த வகையில் தான் நிதி ஆயோக் சீன நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களில் 24% வரை பங்குகளை வாங்க அனுமதிக்கும் திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கு. இது விதிமீறல்களை உருவாக்காத வகையில் அமையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் உலகளாவிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உற்பத்தியில் சுமார் 60%க்கு மேலே சீனாவை சார்ந்திருக்காங்க. இந்த நிலையில தான் உலகில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் உள்நாட்டு உற்பத்தி திறன்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னா சீனாவை புறக்கணிக்க முடியாது அப்படின்னு மூத்த அரசு அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த மாற்றம் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இடையிலான சமீபத்திய பேச்சுக்களை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது. அதே போல டிக்சன் டெக்னாலஜிஸ் மற்றும் பகவதி போன்ற முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் ஏற்கனவே சீன நிறுவனங்கள் கூட கூட்டு ஒப்பந்தங்களை செஞ்சு இது மத்திய அரசுடைய அனுமதிக்காக காத்துட்டு இருக்காங்க. டிக்சன் சமீபத்தில் லாங்ஸீர் உடனான கூட்டு முயற்சிக்கு அனுமதி பெற்றிருக்கு. இதுல டிக்சன் 74% பங்குகளையும் சீனா கூட்டாளி 26%ஐயும் வச்சிருக்காங்க. டிக்சன் டெக்னாலஜி மற்றும் பகவதி அதாவது மைக்ரோமேக்ஸ் இருக்குல்ல, இவங்க நிறுவனங்களுக்கான ஒப்புதல் மோடி அவர்களுடைய சீன பயணத்தின் போது கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரிடா, மோடி அவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்றதுக்காகவும் இதுக்கும் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தலையில அடிச்சுட்டு அலறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது
இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் வந்து இந்தியா வந்து விதிச்சிருந்தாங்க இல்லையா. சீனாவுடைய முதலீடு வந்து நேரடியாக எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய அதாவது மத்திய அரசுடைய அனுமதி அவங்களுடைய பார்வைக்கு அப்புறம் தான் சரி பார்த்து இது ஓகேவா இல்லையான்னு சரி பார்த்து ரொம்பவுமே உன்னிப்பாக கவனித்து தான் சீனாவுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருந்தாங்க. பிற வெளிநாட்டு முதலீடுகளுக்கே அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இனி வரும் நாட்களில் அதை கொஞ்சம் தளர்த்தி, அதாவது நம்மளை பாதிக்காத வகையில் ஓரளவுக்கு நம்பிக்கையான முதலீட்டுகளை ஈர்க்கிறதுக்கு இந்தியா வந்து முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வேளையில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சீனாவுக்கு போகிறாங்க இல்லையா. அங்கே போனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்கள் இருந்தபோது இந்தியா கூட ரொம்பவுமே இணக்கமாக இந்தியாவை பகைத்து கொள்ளாமல் இருந்தார். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தென்சீன கடல் பகுதியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு முழு பலமாக சப்போர்ட்டாக இருக்க போகிறது இந்தியா தான். சீனாவை துணிச்சலாக எதிர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆதரவு தேவைப்படும், அது வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அவர் வந்து இந்தியாவை பகைத்து கொள்ளாமல் அப்பப்போ ஏதாவது மறைமுகமாக பேசினாலும் இந்த அளவுக்கு வந்து இந்தியா அமெரிக்க உறவு வந்து மோசமாக இருந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கப்புறம் சீனாவையும் பகைத்து கொள்ளணும், இந்தியாவையும் பகைத்து கொள்ளணும், ரெண்டு நாட்டையுமே வந்து நம்ம வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி சீனாவையும் பகைச்சிக்கிட்டாரு, இந்தியாவும் பகைச்சிட்டாரு. ஆனால் இப்போ இந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவும் சீனாவும் பெரிய அளவில் உறவு வச்சுக்கல அப்படின்னாலுமே வர்த்தக ரீதியிலான உறவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது. சொந்த காசிலேயே சூனியம் வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ சொந்த காசிலேயே சூனியம் வச்சுக்கிட்டாரு. இனி வரும் நாட்களில் இந்தியாவுடைய ஆட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, சிந்து நதியில் இந்தியா வந்து அணை கட்டட்டும் அப்படின்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியா மட்டும் அணை கட்டுச்சுன்னா அதை 10 ஏவுகணைகளை கொண்டு நாங்கள் தகர்ப்போம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ அடாவடியாக பேசியிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்ற பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் இப்படி பேசியது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கும் அணு ஆயுத மிரட்டல் விடுத்திருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உலகில் பாதியை நாங்கள் வந்து அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை எடுத்து பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட முடிவு செஞ்ச இந்தியா அந்த நாட்டுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவிச்சாங்க. இதனால் அரண்டு போன பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக ஆத்திரமூட்டும் வகையில் கருத்துக்களை சொல்லிட்டு வருது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதுனால பாகிஸ்தானுடைய பெரும் பகுதி வறண்டு போகும் அபாயம் இருக்கு. பாகிஸ்தானுடைய 80% விவசாயம் சிந்து நதி நீரை நம்பி தான் இருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு சென்று இருக்கும் அசீம் முனீர் டாம்பாவில் நடைபெற்ற சென்காம் தளபதி ஜெனரல் மைக்கேல் குரிலாவுடைய ஓய்வு விழா மற்றும் புதிய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பருடைய பொறுப்பேற்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாரு. அப்போ வந்து முனீர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் இந்திய முடிவு 2 கோடி மக்களை பட்டினியில் கிடைக்கும் அபாயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா வந்து அணையை கட்டட்டும் அப்படின்னு தான் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்தியா மட்டும் அணையை கட்டினாங்கன்னா நாங்கள் 10 ஏவுகணைகளை வச்சு அதை தகர்ப்போம். சிந்து நதி நீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய குடும்ப சொத்து இல்லை, எங்ககிட்டையும் ஏவுகணைகளுக்கு ஒன்றும் பற்றாக்குறை இல்லை, பஞ்சம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் உலக நாடுகளுக்கும் அணு ஆயுத மிரட்டல் விடுத்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதாவது பாகிஸ்தானுடைய இருப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் உலகில் பாதியை வந்து அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த அசீம் முனீர் அவர்கள் வந்து அணு ஆயுத போர் குறித்தும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார் அப்படின்னு கடுமையாக திட்டிட்டு வர்றாங்க. அதாவது புளோரிடாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அசீம் முனீர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து அணு ஆயுத நாடு, நாங்கள் வந்து வீழ்ந்து விடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உலகின் பாதி நாடுகளை எங்களுடன் அழைத்து சென்று விடுவோம் அப்படின்னு மிரட்டும் தொனியில் பேசியிருக்கிறாரு. அதாவது எதிர்காலத்தில் இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தானுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா உலகின் பாதி நாடுகள் அழிந்து போகும் அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியிருக்கிறாரு. அமெரிக்காவுடன் சமீப காலமாக பாகிஸ்தான் நெருக்கம் காட்டிட்டு வருது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு அப்புறம் 2வது முறையாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில தான் இப்படி அடாவடியாக பேசியிருக்கிறாரு. இதே வேளையில இவர் பேசினதை அடுத்து இந்தியா வந்து கடுமையான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க. நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அசீம் முனீருடைய இந்த பேச்சை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதே நேரம் பாகிஸ்தானுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்தியா வந்து அடிபணியாது அப்படின்னும் தேச நலன்களுக்கு தேவையான நடவடிக்கை வந்து உடனடியாக எடுக்கப்படும் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதங்களை வச்சு பயமுறுத்துறது எல்லாமே வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல பொறுப்பில்லாத கருத்துக்களை கூறும் பாகிஸ்தானுடைய தன்மை குறித்து சர்வதேச சமூகம் தங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னும் வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற கருத்துக்கள் அணு ஆயுதத்தை வைத்திருக்கும் பாகிஸ்தானுடைய நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்புவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பயங்கரவாத குழுக்களுடன் இராணுவம் கைகோர்த்து செயல்படும் நிலையில இது கவலை அளிப்பதாகவும் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற கருத்துக்கள் வெளிவந்தது வருந்தத்தக்கது அப்படின்னும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது அப்படிங்கிறத நாங்கள் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறோம். மேலும் தேசிய பாதுகாப்பை பாதுகாக்க
தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா வந்து தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மேலும் நம்முடைய மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானுடைய தளபதி முனீர் கருத்துக்களை நம்முடைய மத்திய அரசு உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது. முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒருவர் இது போன்று பொறுப்பில்லாத கருத்துக்களை கூறுவதை ஏற்க முடியாது அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு வட்டாரங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து என்ன சொல்றாங்கன்னா, மேலும் அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ தளபதியுடைய பேச்சு ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுடைய ஒரு பகுதியாகும். அமெரிக்கா பாகிஸ்தானுடைய ராணுவத்தை ஆதரிக்கும் போதெல்லாம் அவங்க தங்களுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துறாங்க. பாகிஸ்தான்ல அரசை தவிர்த்து பிற சக்திகளுடைய கைகளில் அணு ஆயுதங்கள் சிக்கிறதுக்கு ஆபத்து இருக்கு. பாகிஸ்தான்ல ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகும் இது. அங்கே ராணுவம் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறத இது காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப்புடைய வர்த்தக போறனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல அமெரிக்காவுக்கு போயிருக்கும் முனீர் இது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறது. இப்போ மேலும் இந்தியா வந்து ஏற்கனவே அடி வாங்கிட்டு போய் கதறிட்டு கெஞ்சிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து திரும்பவும் அமெரிக்கா கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னோடனே இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சிட்டீங்களா? நீனும் சரி அமெரிக்காவும் சரி யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற ரீதியில தான் இந்தியர்களும் சரி இந்திய அரசும் சரி பேசிட்டு இருக்காங்க. நம்முடைய கருத்தும் அதுதான் நண்பர்களே. அதனால பாகிஸ்தானை இனிமேல் வச்சு செய்யணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.